Hi guys, welcome to Learn with Neos யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து CloudFront. இந்த CloudFrontன்றது ஒரு கண்டென்ட் கேட்சி டெலிவரி. லைக் உங்களோட கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இல்லை இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் கேட்சின்னு சொல்லுவீங்க. அல்லது ஒரு எட்ஜ் லொகேஷன் ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் வேரியஸ் டேர்ம்ஸில் இந்த CloudFrontை நம்ம கால் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த CloudFront வந்து உங்களோட AWSல ரொம்பவே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் தான் வந்து இந்த CloudFront. ஸோ இந்த CloudFrontல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டாபிக் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. லைக் இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து எப்பவுமே ஒரு சைட்டை ஹிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் மொபைல்ல இருந்து அந்த ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸை ஹிட் பண்ணியிருப்பீங்க. அது மெயின் டேட்டா சென்டர்ஸ் அது எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டா சென்டர்ஸ்லேருந்து ஹிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இதனால் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் ஹிட் பண்ணுற டேட்டா அது ஒரு பிளேஸ்ல போய் ஹிட் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வருது. ஸோ இந்த இன்பிட்வீன் டைம் பீரியட வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டென்ட் கேட்சிங் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அது போறதுக்கு முன்னாடி இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல உங்களுக்கு இந்த எட்ஜ் லொகேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கேட்பாங்க இன்டர்வியூஸ்ல. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. எட்ஜ் லொகேஷன்ஸ் ஆர் நத்திங் பட் நியர்பை லொகேஷன். அதுதான் வந்து இங்க எட்ஜ் லொகேஷன் சொல்லிட்டு கால் அவுட் பண்றீங்க. நியர்பை லொகேஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ மெயின் கன்டென்ட் அதாவது ஒரு மெயின் டேட்டாவை வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிற டேட்டா வந்து ஒரு மெயின் சர்வர் வந்து ஒரு பிளேஸில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் வந்து டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து உங்கள் நியர்பை லொகேஷன்ஸில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த AWS வந்து மும்பை ரீஜனில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மும்பையில் 3 அபிலிட்டி ஜோன்ஸில் வந்து உங்கள் டேட்டா சென்டர்ஸ் இருக்க போகுது. அந்த டேட்டா சென்டர்ஸில் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆஸ் நீங்கள் ஒரு சென்னை பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஹைதராபாத் பீப்புளாக இருக்கலாம், வாட் எவர் ரீஜன்ஸில் ஏரியாஸ்லேருந்து நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்க இங்கிருந்து அத ஹிட் பண்ணும்போது, அந்த ரீஜன்ஸ கலெக்ட் பண்ணி வர டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவா சம் டியூரேஷன்ஸ் இருக்கலாம். சம் டைம் இந்த நெட்வொர்க்கிங் டிராஃபிக் எல்லாம் கடந்து போற மாரி இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு, இப்போ இதே கன்டென்ட் உங்க நியர்பை லொகேஷன்ஸ் அதாவது இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கன்டென்ட் கேட்சி மாரி இருக்கு அப்படின்னா, அந்த கேட்சிய நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இதுதான் வந்து உங்களோட CloudFront. ஸோ ஒரு டைம் நீங்க மெயின் டேட்டா சென்டர்ஸ ஹிட் பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு டைம் நீங்க மெயின் டேட்டா சென்டர ஹிட் பண்ணி அந்த டேட்டாஸ கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்க எப்போ ஹிட் பண்ணாலுமே, உங்களுக்கு நியர்பை டேட்டா சென்டர்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுதான் வந்து கன்டென்ட் கேட்சி. ஸோ இதுக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. எக்ஸாக்ட்டா இத புரிஞ்சுக்காதீங்க. ஸோ லைவ் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு YouTubeல ஒரு நியூவா வந்து ஒரு ட்ரெய்லரோ ஏதோ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 8Kல இல்ல 4Kல சம் ரெசல்யூஷன்ல உங்களுக்கு டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. நீங்க மொபைல்லேருந்து அத ஆக்சஸ் பண்ணும்போது, ஸோ அத ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு மெயின் டேட்டா சென்டர்ஸ்லேருந்து ஹிட் பண்ணி அந்த கன்டென்ட் வந்து உங்க மொபைலுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகும்போது, ஸோ ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு எடுத்தோனே அந்த 8K ரெசல்யூஷன் அப்படியே வந்துராது. ஸோ சம் நெட்வொர்க் இந்த டிராஃபிக், ரவுட்டர், ஸ்விட்சஸ் எல்லாம் தாண்டி தான் போய் ஹிட் பண்ணி எடுத்துட்டு வரும். இந்த சேலஞ்சஸ்னால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 720 பிக்சல்ல இருக்கும். அப்புறம் 1080ல பிக்சல்ல இருக்கும். அப்புறம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயி தான் உங்களுக்கு அவங்க என்ன ரெசல்யூஷன் ஹிட் பண்ணியிருக்காங்களோ, அந்த ரெசல்யூஷன்ஸ்லயே உங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்க முடியும். இப்போ இதே வீடியோவ நீங்க அகைன் எத்தன வாட்டி நீங்க ரீப்ளே பண்ணி பார்த்தாலுமே, அவங்க அந்த 8K ரெசல்யூஷன் ஹிட் பண்ணியிருக்காங்கன்னா, அதே 8K ரெசல்யூஷன் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு லைவா வரும். ஸோ, இதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு டைம் அந்த கேட்சி வந்து நியர்பை லொகேஷன்ஸ்க்கு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க எத்தன டைம் ட்ரை பண்ணாலுமே, அந்த கேட்சஸ் வந்து உங்களுக்கு உங்க டேட்டா சென்டர்ஸ் நியர்பை லொகேஷன்ல அது ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுலேருந்து நீங்க கன்டென்ட்ஸ நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது, இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுதான் வந்து எட்ஜ் லொகேஷன் கன்டென்ட்ட ஒரு கேட்சி மாரி எடுத்துட்டு, குயிக்கா உங்களுக்கு டெலிவரி பண்றது. ஸோ இதனால இன்னொரு திங்க் பண்ணும்போது, ஒரு டைம் மெயின் டேட்டா சென்டர்ஸ ஹிட் பண்றத அந்த டியூரேஷன்ஸ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டயகிராம் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு ஏதாச்சும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல ஒரு வியூவர் இருக்காங்க. ஸோ நம்மள மாரி ஒரு யூசர். இந்த யூசர் வந்து ஒரு பிரைம் வீடியோஸ்ல இதுலயே வந்து ஒரு கன் ஒரு டே ஒரு வீடியோஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த வீடியோஸ பார்க்கறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பிரைம் வீடியோஸோ இல்ல Netflixஓ இது டாப் வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு S3 பக்கெட்ல சம் கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் சர்வர்ஸ்ல வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷன்ஸ. சம் வீடியோஸ போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு டைம் ஹிட் பண்ணும்போது, இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ் வழியா நீங்க டிராவல் பண்ணுவீங்க. திருப்பி அதிலருந்து ஹிட் பண்ண டிராஃபிக்கும் வந்து திருப்பி இது வழியா தான் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ இது என்ன நடக்கும் அப்டின்னா, உங்க நியர்பை லொகேஷன்ஸ ஒரு கன்டென்ட் கேட்சி மாரி ஸ்டோர் பண்ணிட்டு, அதுதான் உங்களுக்கு நீங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹிட் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த கன்டென்ட் கேட்சி மாரி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ரியல் கேஸஸ்ல ஒரு ஆக்சஸ் பண்ற மெத்தட்ஸ வந்து நீங்க குயிக்கரா பண்றதுக்கு இந்த CloudFront ஒன் ஆஃப் த சர்வீஸ். நீங்க உங்களோட ஆர்க்கிடெக்சர் டிசைன்ல இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த சர்வீஸ்ல நீங்க ஆட் பண்ணியிருப்பீங்க.
இந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணி உங்களோட டேட்டாஸை வந்து நீங்கள் ஸ்பீடாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் க்ளவுட்ஃப்ரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் டைனமிக் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு HTML, CSS, JSSன்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் தென் இமேஜ் ஃபைல்ஸும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த க்ளவுட்ஃப்ரண்ட் வந்து ஒன் ஆஃப் த குளோபல் சர்வீசஸ். அதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த க்ளவுட்ஃப்ரண்ட் வந்து குளோபல் சர்வீசஸாக இருக்கனால வேர்ல்டு வைடாக இவங்களுக்கு நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அந்த டேட்டா சென்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய எஜ் லொகேஷன்ஸும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஒரு டைம் இந்த இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டில் வந்து க்ளவுட்ஃப்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன், ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் நீங்கள் டிப்ளாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பிளேசஸ்லேருந்து அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங்கை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டேட்டா சென்டரை ஹிட் பண்ணியும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் நியர்பை லொகேஷன், எஜ் லொகேஷன்ஸ் இருக்கிறனால குயிக்காகவும் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகும். இந்த மாதிரி ஸ்பீடிங் அப் ப்ராசஸை, டைம் டியூரேஷன்ஸை, லேட்டன்சியை கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஓவரால் டாபிக் ஆஃப் க்ளவுட்ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இந்த க்ளவுட்ஃப்ரண்ட் வந்து இந்த வேஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைக் ஒரு ஹோம் நெட்வொர்க்லேருந்து நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க, ஒரு டேட்டாவை ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் வழியாக தான் நீங்கள் போய் அந்த டேட்டாஸ் URLஸை ஹிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி பேக் டு அதே தான் ஃப்ளோவில் வருவீங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் கேட்சி மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இங்கே போய் ஹிட் பண்ண தேவையில்லை. அதே ஸ்டோரேஜ் வந்து இந்த இடத்துல நியர்பை லொகேஷன்ஸ்லேயே ஒரு கேட்சி மாதிரி ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹோம் நெட்வொர்க்லேருந்து இங்கே போயிட்டு இங்கேயே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு நியூ டேட்டாவாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இங்கே போய் ஹிட் பண்ணிட்டு வரீங்க. திருப்பி அதே டேட்டாஸ் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது கேட்சி மாதிரி உங்கள் நியர்பை லொகேஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைம் டியூரேஷன்ஸ், இங்கே போய் எடுத்துகிட்டு வர டைம் டியூரேஷன்ஸை, இந்த ரவுட்டர் சுவிச்சஸ்லாம் வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் ரைட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உங்களோட மெயின் சர்வர்ஸை எல்லா யூசர்ஸுமே டேரெக்டாக போய் ஹிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கேட்சி கிரியேட் பண்ணிட்டா அப்படின்னா, அவங்க டேரெக்டாக வந்து இந்த கேட்சிலேருந்தே எடுத்துகிட்டு போகலாம் கண்டென்ட்டை. ஸோ உங்களுக்கு எல்லா டைமும் வந்து மெயின் டேட்டா சென்டர்ஸை ஹிட் பண்ணுற டைம் டியூரேஷனையும் கம்மியாகும். ப்ளஸ் எல்லாருமே வந்து அந்த மெயின் டேட்டா சென்டர்ஸை ஹிட் பண்ணுறனால அதில் ஏதாச்சும் ஹேக்கர்ஸும் வரலாம், இல்லை ஏதாச்சும் ஏதாவது மலிஷியஸ் ஃபைல்ஸும் வந்து அப்லோட் பண்ணலாம். எதாவது நடக்கும் அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த எஜ் லொகேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் இந்த க்ளவுட்ஃப்ரண்ட்டை வந்து ஒரு சஜஷன்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ இதில் வேறு என்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்டென்ட்டை நியர்பை லொகேஷன்ஸில் கொடுக்கறனால உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா ஆக்சஸுமே வர முடியுது. இது வந்து உங்களுக்கு S3 மட்டும் இல்லை, லோட் பேலன்சர், நீங்கள் எந்த சர்வீசஸ் நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கூட வந்து ஒரு இன்டகிரேஷன் ஃப்ளோ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எல்லா சர்வீசஸ்க்கும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கலாம் இதை க்ளவுட்ஃப்ரண்ட்டை. அண்ட் தென் ஆக்சஸபிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ACLன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அதை பேஸ் பண்ணி இந்த OASன்னு சொல்லுவாங்க, ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி யார் ஆக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நீங்கள் பண்ண முடியும். அந்த மாதிரி திங்ஸும் வந்து க்ளவுட்ஃப்ரண்ட்டில் சப்போர்ட் ஆகுது. ஸோ செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் நெக்ஸ்ட் அது எப்படின்னா, உங்களுக்கு வேஃப் வந்து இங்கே உங்களுக்கு இன்டகிரேஷன் ஃப்ளோவில் ஒர்க் ஆகும். லைக் உங்கள் வேஃப்லேருந்து க்ளவுட்ஃப்ரண்ட், அதாவது ஒரு யூசர்ஸ் வேஃப் அண்ட் தென் க்ளவுட்ஃப்ரண்ட்டை நீங்கள் இப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வேஃப்லேருந்து இந்த க்ளவுட்ஃப்ரண்ட் வரும்போதே வேஃப் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் மலேசியஸ் டிராஃபிக்கும் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து உங்களை க்ளவுட்ஃப்ரண்ட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ அங்கேயே வந்து எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வரப்போகிறது டிராஃபிக் வந்து ஒரு பியூரான டிராஃபிக் தான் வந்து உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். அதுதான் வந்து இந்த செக்யூரிட்டியில் இங்கே மீனிங் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்சி கீஸ். ஸோ கேட்சி கீஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் வச்சிருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஒரு கேட்சி மாதிரி நியர்பை லொகேஷன்ஸில் ஸ்டோர் ஆகும். அதான் வந்து நீங்கள் அகைன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இதுதான் வந்து கேட்சி கீஸ். அண்ட் தென் ஆரிஜின், எந்த ஆரிஜின்லேருந்து வருது, எந்த குக்கீஸ், இந்த குக்கீஸ் எல்லாம் நீங்கள் குயிக்காக எடுத்து கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திருப்பி உங்களுக்கு நியர்பை லொகேஷன்ஸில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு இந்த ஆரிஜின் குக்கீஸும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அப்புறம் லொகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த லொகேஷனில் தான் இந்த யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், இந்த லொகேஷனில் வர யூசர்ஸை வந்து நான் டினே பண்ணணும் அப்படின்னா அந்த கேசஸும் வந்து ஜியோ லொகேஷன் லெவலில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணிக்க முடியும். இங்கே லாக்ஸ் வைஸ் நீங்கள் இதோட லாக்ஸையும் வந்து நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக மேப் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் அண்ட் தென் டைனாமிக் கண்டென்ட் ரெண்டுமே வந்து நீங்கள் இந்த பிளேஸில் பார்க்க முடியும். நீங்கள் S3 பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் அங்கே ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டாட்டிக் அண்ட் தென் டைனாமிக் கண்டென்ட்ஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆர்கிடெக்சர் டயக்ராமில் டேரெக்டாக நீங்கள் S3க்கு டார்கெட் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணலாம். இல்லை லோட் பேலன்சர் போயிட்டு லோட் பேலன்சர்லேருந்து உங்களோட EC2 சர்வீஸ் இல்லை ஏதாச்சும் ECS கண்டெய்னர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வே ஆஃப் அப்ளிகேஷன்ஸும் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வியூவர்ஸ் வந்து இதுதான் உங்களோட ஃப்ளோ டயக்ராம்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ வியூவர்ஸ் வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு S3 பக்கெட்டில் ஏதோ சம்திங், ஒரு வீடியோ சம்திங், ஒரு இமேஜஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா,
இதை வந்து வியூவர்ஸ் டைரக்ட் ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நடக்கும். CloudFront வழியா மட்டும் அலோவ் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த வியூ. இந்த வியூல பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த வியூவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க OASன்னு சொல்லிட்டு ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த பாலிசியை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பாலிசியா மேக் பண்ணி அந்த பாலிசி வழியா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ண முடியும். இந்த கைண்ட் ஆஃப் வேவும் நீங்க அப்ரோச்சபிள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் மோர் செக்யூர் வேல நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம டாஸ்க்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து S3ல ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி அந்த பக்கெட்டுக்குள்ளே 2 ஃபைல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு 2 ஃபைல்ஸ் வந்து உங்கள் S3 பக்கெட்டில் இருக்குது. அந்த பக்கெட்டில் இருக்கிறத CloudFront மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி செட் பண்ண போகிறீங்க, அந்த வே ஆஃப் ஆக்சஸை வந்து எப்படி கவர் பண்ண போகுதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோஸில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த CloudFront வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு CloudFront வித் S3 பார்க்க போகிறோம். அண்ட் தென் S3யை இந்த OAC யூஸ் பண்ணி எப்படி செக்யூராக ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் கேஸ் வந்து நீங்கள் ரியல் டைமில் ஒரு ப்ராஜெக்ட் டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த வே ஆஃப் அப்ரோச் தான் யூஸ் ஆகும். லைக் என்னென்னா, நீங்கள் ஒரு டைம் நீங்கள் டிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ டிப்ளை பண்ணிட்டு அந்த கேட்சி தான் உங்களுக்கு ரியல் டைம்ஸில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சடனாக நீங்கள் நியூவாக ஒரு பேட்ச் டிப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 வெர்ஷன் 3ன்னு சொல்லிட்டு நியூவாக டிப்ளை பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஓல்டு கேட்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நீங்கள் நியூவாக மாற்றி இருக்கிற அந்த வெர்ஷன் 2 வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆகாது. அதை எப்படி சேஞ்ச் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு செட் பண்ணணும், அந்த கேட்சி பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணால் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தான் இந்த மொத்தம் 3 டாப்பிக்காக நம்ம பிரித்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட S3 பக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ S3 ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கெட்டோட உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு index.html அண்ட் தென் login.htmlனு சொல்லிட்டு 2 ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த எக்ஸாக்டாக இந்த பக்கெட்டுக்கு நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டும் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து நாட் செக்யூரில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு HTTPS கிடையாது. ஸோ HTTPயில் ரன் ஆகும். அதனால் வந்து இது வந்து இன்செக்யூராக இருக்கும். ஸோ இது எப்படி இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் வருது அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி பர்மிஷன்ஸ் வந்து இங்கே மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த பர்மிஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸ் வந்து ஃபுல் பர்மிஷன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வெறும் கெட் ஆப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி மட்டும் தான் பக்கெட் பாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இப்போதைக்கு இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த CloudFront போகலாம். ஸோ CloudFrontல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் பே as you go போயிடுங்க. ரியல் கேசஸில் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் வெர்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெய்ட் அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெய்ட் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ கேசஸ் எல்லாம் வராது. ஜஸ்ட் டேரெக்டாக கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த விஷுவலைசேஷன் எப்படி இருக்கோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து 1 or 2 டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணுற வரைக்கும் இது சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஸோ பெட்டர் தென் யூ கேன் கோ வித் பே as you go மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு நேம் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு நேம் S3 CF CloudFront அண்ட் தென் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் வெப்சைட் தான். அண்ட் தென் இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு டொமைன் நேம் மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டொமைன் நேம்லேயே உங்கள் சைட்லேயே வந்து இந்த CloudFront வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டொமைன் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என் கேஸில் டொமைன் நேம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே உங்களோட இன்டெகிரேஷன் டைப்ஸ் இங்கே நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் S3 யூஸ் பண்ணிக்கலாம், லோட் பேலன்சர் யூஸ் பண்ணிக்கலாம், API கேட்வேன்னு சொல்லிட்டு மல்டிபிள் சர்வீசஸோட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ என் கேஸில் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே நான் S3 பக்கெட் வச்சிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் எப்படி CloudFront மூலியமா பண்ணுறதுக்கு நான் S3 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் டைனமிக் கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை API கேட்வே யூஸ் பண்ணி ஒரு டைனமிக் கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு இந்த வேஸ் ஆஃப் அப்ரோச் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஸ்டாட்டிக் வெப்சைட்காக S3 சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இங்கே வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த S3 பக்கெட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதை வந்து நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே ஷோ ஆகலை அப்படின்னா நத்திங் பட் இங்கே ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த S3 பக்கெட்டை செலக்ட் பண்ணி இங்கே சூஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் பக்கெட் வந்து இங்கே ஆட் ஆன் ஆகிடும். ஸோ ஆட் ஆன் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட ஆரிஜின் பாத் கேட்குது. ஸோ இந்த ஆரிஜின் பாத்தில் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த index.html இங்கே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் பக்கெட்டை வந்து இதை நீங்கள் ப்ரைவேட் தான் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக நான் இதை அன்டிக் பண்ணிக்கிறேன். அன்டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் WAF வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபயர்வால். ஸோ நீங்கள் இதையும் வந்து நீங்கள் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோட டேர்மில் இதை நான் ஆட் பண்ணல. நீங்கள் ரியல் கேஸ் போகும்போது இதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் do not கொடுத்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஜஸ்ட் ரிவ்யூ பார்த்துட்டு கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சிருங்க.
இப்ப நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆயிருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களோட S3 பக்கெட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட S3 பக்கெட்ட ஸ்டில் உங்களோட இந்த ஸ்டாட்டிக் கன்டென்ட்ட உங்களால இங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியும். பட் ஆனா நீங்க அந்த கிளவுட் ஃப்ரண்ட்க்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேம் இருக்குல்ல, இத காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசர்ல ஹிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது எக்ஸ்போஸ் ஆகாது. விச் மீன்ஸ் நீங்க இன்னும் அத வந்து கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணல. அதனால உங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நாட் செக்யூர்ன்னு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இதோட ஆப்ஜெக்ட் URL எடிட் கொடுத்து நீங்க உங்களுடைய index.html இங்க மேப் பண்ணணும். மேப் பண்ணாதான் இந்த CloudFrontனால அந்த பர்ட்டிகுலர் ஃபைலை டார்கெட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஃபைல் இங்க டார்கெட் பண்ணிடுங்க அண்ட் தென் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்க அகைன் சேவ் பண்ணாலுமே இந்த கண்டென்ட் வந்து ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் லைக் செக்யூரா பண்ணாலுமே ஜஸ்ட் உங்களுக்கு ரீலோட் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. விச் மீன்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டையும் S3யும் இன்டெகிரேட் பண்ணணும். லைக் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் மட்டும் தான் உங்க டயக்ராம்ல காமிச்ச மாதிரி இந்த கிளவுட் ஃப்ரண்ட் மட்டும் தான் உங்களோட S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஆரிஜின்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆரிஜின்ஸை ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணிருக்க பக்கெட்டோட எடிட் கொடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக்ன்னு இருக்கு. ஸோ இதை சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு OAC ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல் இது வழியா நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி செட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க எக்ஸிஸ்டிங்கா ஏதாச்சும் நிறைய கிளவுட் ஃப்ரண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட OAC இங்க ஷோ ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க கிரியேட் நியூ OAC கொடுத்து உங்களோட பக்கெட் அங்க சூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த சைன் ரெக்வஸ்ட் அண்ட் தென் கிரியேட் கொடுத்தீங்கன்னா நியூவா ஒரு OAC கிரியேட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கனால அதையே நான் கொடுத்து இங்க மேப் பண்ணிக்கிறேன். இப்போ மேப் பண்ணதுக்கப்புறம் இங்க என்ன ஆகும்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டடா ஒரு பக்கெட் பாலிசி வந்து ஷோ ஆகும். இந்த பாலிசி எடுத்துட்டு போய் இந்த பாலிசி விச் மீன்ஸ் கிளவுட் ஃப்ரண்ட் மட்டும் தான் வந்து S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்றதுக்காக ஒரு பாலிசி அதுவே டிஃபைன் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்க. நீங்க கிரியேட் பண்ணிருக்க அந்த பக்கெட்ல பர்மிஷன்ஸ் போனீங்க அப்படின்னா இங்க ஒரு பக்கெட் பாலிசிஸ் இருக்கும். இதை எடிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மாடிஃபை பண்ணிடுறேன். விச் மீன்ஸ் இதில் என்ன போட்டிருக்கீங்கன்னா ரிசோர்ஸ் நீங்கள் எந்த ரிசோர்ஸஸ் அதாவது உங்களோட S3 பக்கெட்டு அதோட ஏஆர்னு நீங்கள் மேப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நீங்கள் கெட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது புட்டு டெலீட் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து கெட் ஆப்ஜெக்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எக்ஸாக்டாக வந்து அந்த கிளவுட் ஃப்ரண்டோட ரிசோர்ஸ் ஏஆர்என் அதோட ஏஆர்என் மட்டும் தான் இங்கே டார்கெட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இப்போதைக்கு இந்த சேவ் சேஞ்சஸ் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கெட் பாலிசிஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் பேக் போயிடுங்க. ஸோ பேக் பண்ணிட்டு சாரி அந்த ஆரிஜின் செட்டிங் மாற்றவே இல்லை. ஸோ அதை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆரிஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்துருங்க. உங்களோட இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. பாலிசி மட்டும் கட் பண்ணி போட்டிங்க ஆல்ரெடி. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இது அகைன் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மேப் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செக் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ அந்த கேன்சல் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்க இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக S3யை டார்கெட் பண்ண போகுது. அதுதான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்துச்சுல இதை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபர்பிடன் எரர் வரும். விச் மீன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த பாலிசி நீங்க அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்டாட்டிக் கண்டென்ட்னால இதுக்கப்புறம் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இப்போ கிளவுட் ஃப்ரண்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. விச் இஸ் இங்கே டிப்ளாயிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து நீங்கள் பாலிசி மாற்றிட்டீங்க. ஸோ இப்போ மாற்றிருக்கிறனால இப்போ எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு? ஸோ ஸ்டார்டிங்கில் வெறும் S3 பக்கெட் வெறும் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க ஸ்டாட்டிக் வெப்சைட் URL யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அது இப்போ ரிமூவ் பண்ணனால அந்த பாலிசி இப்போ ஒர்க் ஆகலை. இப்போ என்ன பாலிசி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கிளவுட் ஃப்ரண்ட் மட்டும் உங்களோட S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த பாலிசிஸ் மட்டும் தான் ஒர்க் ஆக போகுது. நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட URL எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்பிடன் எரர் தான் அடிக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இது வந்து இங்கே டிப்ளாய் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மாடிஃபிகேஷனில் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கே ஆக்சஸ் ஜெனரேட் இருக்கும். ஸோ விச் இஸ் ஃபேர் அண்ட் ஆஃப். ஏன்னா அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த பக்கெட் பப்ளிக் ஆக்சஸை இதை வந்து அன்டிக் பண்ணி பிளாக் கொடுத்து நீங்கள் சேவ் சேஞ்சஸ் பண்ணிடுங்க. விச் மீன்ஸ் இதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிக்காக அது எக்ஸ்போஷர் ஆகுது. ஸோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட் ப்ரைவேட்டாக இங்கே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். அந்த செட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட S3 பக்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டாக மாறிடுச்சு.
இப்போ CloudFront மட்டும் உங்களோட S3 பக்கெட்டை டைரக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் செட்டிங் பண்ணியிருக்கீங்க. இவ்வளவுதான். ஓகே. இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்டென்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்களோட என்ன கன்டென்ட் நீங்க செட் பண்ணியிருக்கீங்களோ, உங்களோட S3 பக்கெட்ல அந்த கன்டென்ட்க்கு வந்து இங்க ரீடைரக்ட் ஆயிடும். ஸோ இப்ப இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்யூரா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது செக்யூர் இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த செக்யூரா உங்களோட S3 பக்கெட்ல இருக்க கன்டென்ட்ட இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்குது. ஸோ இத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க என்ன டைப் ஆஃப் பேஜ் வச்சிருக்கீங்களோ, அந்த பேஜோட வியூஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் அப்ரோச். இந்த ஸ்டாட்டிக் கன்டென்ட் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த லாகின் HTML அண்ட் தென் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட index.html 2மே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க ஸ்டில் உங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட S3 பக்கெட்ட நீங்க இப்போ அகைன் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க ஃபர்பிடன் தான் வரும். உங்களுக்கு இந்த வே மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து CloudFront மட்டும் உங்களோட S3 பக்கெட்ட ஆக்சஸ் பண்ற மாரி பண்ற செட்டிங் இது. அண்ட் தென் இதுல லாஸ்ட் 2 முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டைரக்ட்டா S3 CloudFront டிஸ்ட்ரிபியூஷன் சாரி CloudFront டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரை பண்ணுங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஃப்ளோ நடந்துச்சு. அண்ட் தென் கீழ வந்து OSC ஆக்சஸ் கண்ட்ரோல் குடுத்து நம்ம பண்ணியாச்சு. லாஸ்ட்டா ரூட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் கேட்சி பிஹேவியர். அந்த கேட்சி பிஹேவியர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஸோ கேட்சி பிஹேவியர்ன்றது இப்ப நீங்க உங்களோட S3 பக்கெட்ல 2 ஃபைல்ஸ் இருக்குல்ல. இந்த ஃபைல்ஸ்ல சம் கன்டென்ட்ஸ் இருக்கு. ஒரு 2 index.html அண்ட் தென் login.html. ஸோ அதோட கன்டென்ட் தான் உங்களுக்கு இங்க ஷோ ஆகுது. இப்போ இந்த கன்டென்ட்ஸ்ல இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல AWS DevOpsன்னு இருக்கு. ஜஸ்ட் நான் அந்த AWS ரிமூவ் பண்ணிட்டு இத குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இங்க ஒர்க் ஆகாது. இந்த லாகின் பேஜ்ல சேஞ்ச் பண்ணிட்டு இங்க டிப்ளை பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அது ஒர்க் ஆகாது. ஸோ அப்ப அந்த ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. ஸோ இது வந்து இப்ப தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த ஃபைல வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் நான் நியூவா ஒரு ஃபைல வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஃபைல ரிமூவ் பண்ணிட்டு, இங்க டெலீட் அப்படின்னு குடுத்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த கன்டென்ட் அங்க அங்க ரிலீஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் வராது. ஜஸ்ட் இது மட்டும் தான் இருக்கும். இங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணீங்கன்னா, இத ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, இது கேட்சி மாரி உங்களுக்கு எடுத்துச்சு ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா நம்மகிட்ட அந்த இடத்துல லாகின்.html அங்க ஃபைல் இல்ல. ஸோ அதனால உங்களுக்கு இந்த எரர் அடிக்குது. விச் இஸ் ஃபேர் எனஃப். ஸோ கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும். இப்போ இந்த லாகின்.htmlல அந்த AWSன்ற வேர்ட ரிமூவ் பண்ணிட்டு, நான் அகைன் அப்லோட் பண்றேன். அப்ப என்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபைல் மாடிஃபை பண்ணிட்டேன். ஸோ மாடிஃபை பண்ணத ஃபைல இங்க அப்லோட் பண்றேன். ஸோ இங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைல் சக்சீஸ் ஆயிடும். ஸோ சக்சீஸ் ஆனதுக்கப்புறம் இத க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ நீங்க அகைன் உங்களோட CloudFront டிஸ்ட்ரிபியூஷன நீங்க இங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆஸ் யூசுவல் இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு AWS DevOps Engineerன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த கேட்சஸ் வந்து ஒர்க் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் அப்ரோச். நீங்க எப்படி அத சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க நியூவா அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்டென்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிட்டு உங்களுக்கு லேட்டஸ்ட் கன்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட கேட்சி கன்டென்ட்ஸ். ஸோ ஃபைனலா வந்து இந்த கேட்சி பிஹேவியர்ஸும் பார்த்தீங்க. சப்போஸ் உங்களுக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னா, உங்களோட இந்த இன்வாலிடேஷன்ஸ்ல போயிட்டு கிரியேட் இன்வாலிடேஷன்ஸ் குடுத்து, இங்க உங்களோட பாத்த வந்து இந்த மாரி நீங்க ஸ்டார் குடுத்துட்டு, நீங்க அகைன் நியூ வேலிடேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இதுக்கப்புறம் நீங்க நியூவா எத்தன வாட்டி நீங்க அத புதுசா நீங்க சேஞ்சஸ் பண்ணி அப்லோட் பண்றீங்களோ, அந்த புது வேலிடேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இதெல்லாமே எப்படி இதுக்கு தெரியுது? நியூ வேலிடேஷன்ஸ் எப்படி தெரியுது அப்படின்னா, உங்களோட கேட்சி பிஹேவியர்ன்னு சொல்லிட்டு, இங்க பிஹேவியர்ஸ் போனீங்க அப்படின்னா, உங்களோட கேட்சி கன்டென்ட்ஸ் இங்க இருக்கும். ஸோ இந்த கேட்சி கன்டென்ட்ஸ்ல நீங்க ஆல்ரெடி குடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ ரீடைரக்ட் இந்த இடத்துல கேட்சி ஆப்டிமைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேட்சி ஆப்டிமைஸ்னால தான் ஆட்டோமேட்டிக்கா அது அங்க பிக் பண்ணுது. இந்த நீங்க டிசேபிள்டு இல்ல குடுத்தீங்க அப்படின்னா, டிசேபிள் ஆயிடும். பட் ஆனா நமக்கு டிசேபிள் பண்ணக்கூடாது. பட் ரெக்கமெண்டட் இது குடுத்துட்டு தான், நீங்க இந்த இன்வாலிடேஷன்ஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ இன்வாலிடேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க ப்ராசஸ் கம்ப்ளீட் வந்ததுக்கப்புறம், நீங்க எத்தன வாட்டி இதுக்கப்புறம் அந்த ஃபைல்ல மாடிஃபிகேஷன் பண்ணி புது புது ஃபைல்ஸ நீங்க அப்லோட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கன்டென்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஓவரால் ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்க இதுக்கப்புறம் நீங்க எத்தன வாட்டி இந்த ஃப்ளோல நீங்க ஒர்க் பண்ணாலுமே, அந்த சேஞ்சஸ் மாறிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாரி டெய்லி கன்டென்ட்ஸ்க்கு சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.